வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காலி இடம். அங்கே வந்து கொஞ்சம் தண்ணி நிற்கிது. மழைக்கு வந்து தண்ணி வந்து நின்ற இடம் இது. இந்த இடத்துல நம்ம வந்து இன்றைக்கி ஒரு வேறு இடம் நம்ம போகலான்னு பிளான் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் ஒரு ஏரிக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் இந்த இடத்த பார்த்தோன்னே சரி இங்கே போட்டு பார்க்கலாம் மீன் மாட்டுது என்னன்னு சொல்லிட்டு வந்து போட்டோம். இந்த ஃப்ளாட்டெல்லாம் வந்து காம்பவுண்ட் போட்டு வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி இடம் இது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா மீன் அடிச்சுது. ஆனால் என்ன மீன் அடிச்சதுன்னு நீங்களே பாருங்கள். நாங்கள் வந்து போட்டது வந்து விராலுக்கு போட்டோம். ஒரே ஒரு விரால் தான் மாட்டுச்சு. மீதெல்லாம் என்ன மீன் மாட்டுது நீங்கள் பாருங்கள். நீங்கள் இன்னைக்கு ஒரே காமெடியாக போச்சு இந்த மீனெல்லாம் பிடிச்சிது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு இடத்துக்கு மீனுக்கு போகிறோம்னா நண்பர்களே, இப்போ விராலுக்கு போகிறோம்னா விரால் நம்ம ஒரே இடத்துல கொஞ்சம் நேரம் போட்டுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு மீன் நல்லா மாட்டோம். நம்ம போட்ட உடனே மீன் கிடைக்காது. போட்டு நம்ம ஒரு 10 சுற்று இல்லை 20 சுத்தாவது சுற்றணும். ஒரு இடத்துல போட்ட உடனே மீன் கிடச்சிக்கும். ஒரு இடத்துல கொஞ்சம் போட்டு சுற்றிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நம்ம இப்போ இந்த இடத்துல எத்தனை வாட்டி போடுறோம். ஆனால் எத்தனை இப்போ ஒரு 10-15 வாட்டி போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே தான் ஸ்ட்ரைக்கே கொடுக்குது மீன். காலையில் நல்லா நீங்கள் கூட எங்கன்னா இந்த மாதிரி விளாட மீனுக்கு போனீங்கன்னா ஒரே இடத்துல போட்டு பாருங்கள். கொஞ்சம் நேரம் போட்டு பாருங்கள். ஒரு 10 ஸ்ட்ரைக் 20 ஸ்ட்ரைக் போடுங்க. அதுக்கப்புறமா அடிக்கலாம்னா வேறு இடம் மாற்றி போடுங்க. ஆனால் நீங்கள் அதே இடத்துல போனீங்கன்னா கண்டிப்பாக மீன் அடிக்கும். அங்கே தான் ப்ரோ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு மீன் ஒன்று அடிக்க போகுது. நண்பர்களே, நம்ம சேனலுக்கு நீங்கள் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோவெல்லாம் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் நிறைய ஃபிஷிங் வீடியோ இருக்குது. கட்லா மீன், ரோகு மீன் பிடிக்கிறதுலாம் எப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு வீடியோலாம் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட பால் செட்டு எல்லாமே சேல்ஸுக்கு இருக்குது. இந்த பாரு, இந்த செடி வரமாட்டேங்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுப்பேன். அங்கே தான் நீங்கள் வந்து அதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி பால் செட்டு என்ன ரேட்டு, உங்களுக்கு எப்படி அனுப்பலான்ற விவரம்லாம் சொல்லுவேன். வேணும்னா இந்த வீடியோவில் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல்லாக பாருங்கள், நல்லா ஜாலியாக இருக்கும், நல்லா ஃபன்னாகவும் இருக்கும். கேலி அடிச்சு நான் ஒரு நாளும் பார்க்கல பண்ணோம். அது எப்படி தான் அடிக்குதுன்னு பார்க்கணும். வழியெல்லாம் ஜிலேபி மீன் நிறைய மேய்ஞ்சிட்டு வந்து பாருங்க. ஓகே, வராலா அது தேலியே வரலா? தேலி தான்ப்பா. தூக்குங்க அப்படியே இருங்க, மேல தூக்குங்க. செம்ம கிளியர் ப்ரோ. சூப்பர். எடுத்துட்டேன் அடுத்த ஸ்ட்ரைக்கு சூப்பரா எடுத்துட்டேன். ஆனா அடிச்சதெல்லாம் எடுக்கல தானே? எடுத்துட்டா நீங்க அங்க நிப்பாட்டினீங்க பாத்தீங்களா? அப்போ எடுத்துட்டு நானு உங்க பக்கம் திருப்பிட்டேன் கேமராவா. வீடியோ ஃபுல்லா எடுத்தீங்களா? எடுத்துட்டேன். அடுத்த வீடியோக்கு அப்போ ரெடி ஆயிடுங்க. ஓர் அஜித் ப்ரோ கிட்ட. ஏய் பெருசுப்பா, தூக்குங்க ப்ரோ, அப்படியே தூக்குங்க. கையில கல் அடிச்சிருப்போது. பார்த்து செம்ம சைஸ். இது எடுக்க முடியுமா? பார்த்து ப்ரோ. ஸ்ரீ மீன் அடிச்சான் பாருங்க. வீடியோவா ஆன் பண்ணல. வீடியோ ஆன் பண்ணாதே எடுத்துட்டு இருக்கிறேன் நான் மட்டும். என்ன போட்டு நல்லா ஏறிக்கு சாட்டுக்கு மண்டையில. ஓகே சூப்பர். ஐயோ பெல்லு அது வயல் தான் இருக்கும். உடச்சிச்சு பெல்லு உடச்சிச்சு. அதான் சொல்றேன். எவ்வளோ பெருசியா? ஐயோ சரியான சைஸியா. நீங்க எல்லாத்தையும் வச்சு நான் அடிக்கும் போது எடுத்துருந்தா சூப்பரா இருந்திருக்கும்ல. நம்ம ஸ்ரீ ஒரு மீனை போட்டாரு பாருங்க. என்ன அடிக்குது? போடு. என்ன மீனா இருக்கா? ஐயோ பாத்து. மெதுவா. சூப்பரா வருது. வந்துட்டாரு. கிட்ட வாங்க. கொடுங்க, அப்படியே கிட்ட கொண்டு வாங்க. வந்து ஒரு தேலி ஒன்று போட்டார் ஃப்ராகில். அங்கே பாருங்க, வீடியோ ஆன்ல பாருங்க.
இதே மாதிரி தான் போன வாட்டி கமெண்ட்ரிலாம் ஆளில் தான்ப்பா இருக்கு. ஒரு மீன் போட்டாரு சரியான தெளி மீன். ஓகேப்பா, சூப்பர்ப்பா. கேட்டு கேட்டுங்க முள்ள கேட்டு நல்லா மாட்டி. இந்த மீனை என்ன பண்ண போறேன்னு சொன்னீங்களா? என்ன பண்ண மீனை மறுபடியும் தூக்கி தண்ணியில் விட போ. வழுக்குறியா மாணவரியா? இப்போ எடுங்க ப்ரோ. சூப்பரு. நண்பர்களே, நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஆன் ஆகுதா என்னன்னு தெரியலப்பா. இது வலிச்சிட்டிங்களா? போக முடியாது இந்த கயிறுல, கையை அறுத்துக்கும். இதுதான் ஒரு நேரம் வேலை காட்டிருக்குது. இல்ல ப்ரோ, இப்பதான் ஐடியாவே கண்டுபிடிச்சேன். அது மேல தொப்புன்னு போட்டுனா அடிச்சுது. செம்ம சைஸியா, சரியான பெருசு. காட்டுங்க, நான் கேட்டுறேன் வீடியோ எடுக்கிறீங்களா ப்ரோ? விரால எத்தனை போதா நம்ம வீட்டுக்கு? கண்ணில் விட்டு ஆட்டுக்கிறீங்க முள்ள. இங்க பாருங்க, கண்ணே போயிடுச்சு. ஆமாம்பா. பாருங்க, மீன் வாயில போடலனாலும் பரவாயில்ல, நம்ம அஜித் ப்ரோ கண்ணில் விட்டு ஆட்டுருவாரு முள்ள. எவ்வளோ பெருசா அப்பா. எடுங்க. வீடியோ ரெக்கார்ட்ல தானே இருக்குது. ஆமா ஆமா ஆமா, அது தெரியல ரெக்கார்டிங்ல இருக்குதா என்ன? எதப்பா சொல்ற? ஓடலையாடா எதுவும்? எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வந்து விராலுக்கு வந்தோம். நம்மளுக்கு விரால் ஒன்று தான் கிடச்சிதுங்க. பாருங்கள், இதுதான் விரால். நல்லா பெரிய சைஸ், ஒரு 1.5 கிலோ சைஸ், 1.25 சைஸ் இருக்கும். மற்றது எல்லாமே நம்மளுக்கு இன்றைக்கி ஃப்ராகில் மாட்டுது. எல்லாமே பெரிய பெரிய தேலிங்க தான். பாருங்க, எல்லாமே தேலி தான். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம வீடியோ